தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20 இறைவசனம் 1 மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஜூலை 22ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நாம புனித மகதலா மரியாவுடைய பெரு விழா கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ சில கோவிலில் பார்த்தீங்கன்னா மகதலா மரியா கோவிலில் பெரிய விழாவாகவே கொண்டாடுவாங்க. தேர்லாம் எடுத்து கொண்டாடுவாங்க. ஏன்? ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்த போது முதல்ல பார்த்தது அவங்க தான். கரெக்டுங்களா? அவங்க எந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு பெண்ணாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏசப்பாவே தன்னுடைய உயிர்த்தெழுந்தோன்னு முதல்ல அவங்கள பார்க்க வச்சிருக்காருன்னா அப்ப நினைச்சு பாருங்க. ஸோ அவங்க மூலமா நம்ம ஜெபிக்கும் போதும், அதாவது நம்ம எல்லா புனிதர்கள் மூலமாவும் ஜெபிக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஏசப்பா நமக்கு குரலுக்கு செவி கொடுப்பார். அதே மாதிரி மகதலா மரியா இயேசு சாவை வென்று உயிர்த்தெழுந்த அந்த டைம்ல மீட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம் அப்படின்றனால நம்ம என்ன பண்றோம், அந்த புனித மகதலா மரியா மூலமாக நாம வேண்டிக்கிறோம். அப்படி வேண்டும்போது நமக்கும் உயிர்த்த இயேசுவின் அருள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? அதுவும் பாருங்க, ஏசப்பா காணுன்ட்டு அந்த பெண் அவரை எங்க வச்சிருக்கு சொல்லுங்க, நான் கூட தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அவரை காணும்னு தேடுறாங்க பாருங்க. ஒரு பெண்ணா இருந்துட்டு அந்த கல்லறைக்கு போகிறதுக்கே சில பேர் பயப்படுவாங்க. ஆனா இவங்க அவ்வளோ துணிச்சலோட ஏசப்பா மேல அவ்வளோ அன்பு நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. நம்மளும் அவ்வளோ அன்பு நம்பிக்கை வச்சிருந்தா கடவுள் நம்மையும் வரலாற்றுல சிறப்பு மிக்கிற அளவுக்கு உயர்த்துவார். ஓகேங்களா? அவங்க பாருங்க, ஸோ ஒரு சாதாரண பெண்மணிய வரலாற்று சிறப்பு மிக்க அளவுக்கு ஏசப்பா உயர்த்தியிருக்காருன்னா, நம்மளையும் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? நம்மளையும் ஏசப்பா உயர்த்த வாய்ப்பு இருக்கு. நம்மளையும் முழுதா ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, அவரு நம்மையும் ஒரு புனிதத்துவமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார். சரிங்களா? ஸோ இன்னிலிருந்து நம்ம எல்லாரையும் நம்மள ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.